வந்து நம்பியூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகும்போது தெரியும்னு நினைச்சுக்கிறேன். விவசாய நண்பர் வந்து மஞ்சள் நடவு பண்ணி ஒரு மாசம் ஆக முடிய போகுது. டாக்ஸல் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, டாக்ஸல் கொடுத்த பிறகு மண்ணில் என்ன மாற்றங்கள் மற்றும் செடியில் வேர் பகுதியில் என்ன மாற்றங்கள், செடியில் வளர்ச்சியில் என்ன மாற்றங்கள் என்பதன் விவசாய நண்பர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காணொலிக்கு நம்ம முத்து சார் மற்றும் அருண் விஷால் சார் மற்றும் விவசாய நண்பர் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். நம்பியூர் வட்டங்க, கட்டப்பாளையம் கிராமம், காராப்படி. ஓகே சார். நம்ம பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன். எத்தனை ஏக்கரை வந்து மஞ்சள் நடுவு பண்ணி வச்சிருக்கீங்க சார்? 2 ஏக்கர். 2 ஏக்கர் நடுவு பண்ணி சார் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு மாசம் முடியுதுங்க. ஒரு மாசம் முடியுது. இதுக்கு டாக்டர்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 20 நாள் ஆகுது. 20 நாள் ஆச்சு. டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சார் முளைப்பு திறன்? கொடுக்க முன்னாடி முளைப்பிறன் இல்லையே, அதிகமா இல்லாம இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றமா தெரியுதுங்க. ஓகே சார். இப்போ சார் ஒரு செடி நன்றாக வளரும் என்றால் நம்ம செடி வந்து பிடுங்கி பார்த்தோம். செடி வந்து பௌதிக தன்மை என்ற கூடிய அந்த மண் பகுதியை சார் நம்ம கையில எடுத்து பார்த்தோம்ல சார், எப்படி இருக்கும் சார் மண்ணு? மண்ணு அதுக்கு சூப்பர், நல்லா கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. புலபலன்னு இருக்குது. அப்ப சார் புலபலன்னு இருக்குது மண்ணில் பூமித்த உடம்புக்குள்ள அந்த மண்ணும் புலபலன்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ எடுத்து பார்த்தோம்ல இந்த வேர் பகுதிக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். காற்றோட்டம் கிடைக்கும் போது இந்த அளவுக்கு வேர் வந்து வளருது சார். சரி காட்டுங்க சார், இங்க முன்னாடி வாங்க. என்ன முடியுமா சார் இந்த வேர் என்ன முடியுமா? முடியாது. ஒரு மாசம் மஞ்சள் வேர்ல வந்து வேர்களை எண்ண முடியாத அளவுக்கு இங்க வேர் இருக்குதுன்னா, என்ன முடியாத அளவுக்கு வந்து நுண்ணுயிர்கள் மண்ணுல இருக்குது சார், இல்லைங்களா? அதை பத்தி இங்க மண்ணின் பௌதிக மற்றும் உயிரியல் மற்றும் ரசாயன தன்மைங்கிற சார் இங்க வந்து ஒண்ணுக்கு இணைந்து வேலை செய்யும் போது இந்த அளவுக்கு வந்து எண்ண முடியாத வேர்கள், இல்லைங்களா? எண்ண முடியாத நுண்ணுயிர்கள் இருக்கும் போதுதான் எண்ண முடியாத வேர்கள் உருவாகும் சார். அதை பத்தி வந்து சயின்டிபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக்லி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம முத்து சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முத்து சார் வணக்கம் சார். உங்களுடைய 3 தன்மை பத்தி நம்ம சாருக்கு வந்து தெரியல, ஆனா டாக்டர் கொடுத்திருக்காரு, இல்லைங்களா? டாக்டர் கொடுத்த பிறகு எப்படி வந்ததுன்ட்டு அவருக்கு தெரியல. கண்டிப்பா அதுக்கு வந்து ரீசனபிளி சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இந்த வீடியோல அனைத்து விவசாய நம்பருக்கு தெரியுற மாதிரி சொல்லணும் சார். விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பயிர் மற்றும் வாழை நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயிரினுடைய வேர்பகுதியை காட்டுறோம். அதே மாதிரி சேம் இந்த மஞ்சள் பயிருக்கு வந்து 1 மாசம் ஆச்சுங்களா? 1 மாசம் நிறைவடைந்து இந்த மஞ்சள் பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ண முடியாத அளவுக்கு வந்து வேர்கள் வந்து உருவாயிருக்குது. மற்ற மஞ்சள் பயிர்களை காட்டிலும் சார் நம்ம மஞ்சள் பயிர்ல வேர்கள் வந்து அதிகமா இருக்குது, இல்லைங்களா? வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. இந்த தண்டினுடைய சைஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதுலயுமே பாத்தீங்கன்னா மட்டை டு வாழையில மட்டும் மட்டை இடைவெளி இல்லாம மஞ்சள்லயுமே வந்து அந்த மட்டை டு மட்டை இடைவெளி வந்து சீரா வந்திருக்குது. குருத்துமே வந்து நல்லா வந்திருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வேர்பகுதி. இந்த வேர்பகுதியில வந்து மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது அம்மா வேர் மற்றும் ஜல்லி வேர். இந்த ஜல்லி வேர் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் அதிகமாகவுமே இருக்குது அப்படிங்கிறது வந்து விவசாயிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீரை எடுக்கக்கூடிய பகுதிங்கிறது இந்த வேர்பகுதி தான், இல்லைங்களா? என்னதான் நம்ம கொடுத்தாலும் பயிரினுடைய வேர்பகுதியை எடுக்க போகுது. அப்ப இந்த வேர்பகுதி வந்து ஆரோக்கியமா வளர்ச்சி அடையணும்னா ஒரு விவசாயி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவசாயிக்கு வந்து வேர் வளரணும்னா நிறைய வந்து சஜஷன் பண்றாங்க. நிறைய அதை கொடுங்க, அதை ஹியூமி கொடுக்கலாம், மற்ற மாதிரி ஒரு சில உரங்களை கொடுத்தா வேர் வளர்ச்சி ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க வந்து நம்ம ஃபீல்ட்ல டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கு, வேற எதுவுமே கொடுக்கல. டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மற்ற காடுகள்ல எந்த அளவுக்கு வேர் வளருமோ வளராத தெரியாது. நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் வளர்ச்சி உங்க ஒவ்வொருத்தருடைய காட்டிலும் கண்டிப்பா 100% வளரும். ஏன்னா இங்க வளர்ச்சி இல்லாம இருந்தது, இப்பதான் அந்த வேரினுடைய வளர்ச்சி நல்லா வளர்ந்துருக்குது. அதனால பயிருமே வளர்ந்துருக்குது. விடாத காடும் இருக்குது. அவருது விட்ட காட்டுல இருந்தா இது விட்ட காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமா வளரணும்னா மண்ணில் நடக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காற்றோட்டம். அந்த மண்ணில் காற்றோட்டம் யார் பண்ணுவாரு? கண்ணுக்கு தெரியாத நன்மை செய்யக்கூடிய பல ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் செய்யக்கூடிய வேலை தான் இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய காற்றோட்டம். அந்த மண்ணில் காற்றோட்டம் ஏற்படணும்னா நுண்ணுயிர்களுடைய செயல்பாடுகள் வந்து மண்ணில தொடர்ந்து நடக்கணும். இப்போ நம்ம டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுத்து 20 நாள் ஆச்சு, இல்லைங்களா? 20 நாள்ல அந்த நுண்ணுயிர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரிச்சதுனால்தான் இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான வேர்கள், பல லட்சம் வேர்கள் வந்து இந்த ஒரே மஞ்சள் பயிர்ல உருவாயிருக்குது. அப்படி உங்கள் தோட்டத்துல வந்து நல்ல வேர் வளர்ச்சி வேணும்னா முதல் விவசாயிக்கு வந்து செயல்பட வேண்டியது அந்த நுண்ணுயிர்கள். விவசாயி செயல்படுறது 2வது. முதல்ல அந்த நுண்ணுயிர்களோட செயல்பாடு மண்ணில் அதிகரிக்கும் போதா நமக்கு ஒரு நல்ல வேர் வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். நம்ம டாக்ஸல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மண்ணில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து பல லட்சக்கணக்கில் பெருகி, நுண்ணுயிரி மட்டும் இல்லாம மண்புழுக்களுமே வந்து மண்ணுல பெருகி பயிருக்கு தேவையான அந்த பயிரின் வேர் பகுதிக்கு தேவையான காற்றோட்டத்தை கொடுக்குது. வெறும் காற்றோட்டம் மட்டும் இல்லாம மண்ணில் வந்து நீர்பிடிப்பு திறனை வந்து அதிகரிக்குது. இந்த வெயில் காலத்துல நீர்பிடிப்பு திறனுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. ஏன்னா குறைவான நீர் வச்சு விவசாயம் பண்ற விவசாயிகள் இருப்பாங்க.
நம்ம டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த நீர்பிடிப்பு திறனும் அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணி கொடுக்கலனாலுமே அந்த பயிர் வாட்டமோ மற்றபடி எந்த விதமான பாதிப்புமே இல்லாம அந்த பயிர் வந்து ஆரோக்கியமா வளரும். அதுக்குண்டான திறன் வந்து இந்த நீர்பிடிப்பு திறன் வந்து நம்ம டாக்ஸல் கொடுக்கும்போது மண்ணுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ல வந்து வேர் முடிச்சு வேரல்கள் கிழங்கல்கள் இதுல ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது வேர் முடிச்சு வேர்களுக்காக ஏதாவது நம்ம கெமிக்கல்ஸ் கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. ஒரு நோய் பாதிப்பு இல்லாத ஒரு ஆரோக்கியமான வேர் வளரணும்னா அதே நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் வந்து நம்ம மண் இருக்கும்போது விவசாயிக்கு வேர் வளர்ச்சியோடு இல்லாம வேர்கள் ஏற்படக்கூடிய வேர் முடிச்சு வேரல்கள் கிழங்குகள் போன்ற பாதிப்பு வந்து விவசாயிகளுக்கு ஏற்படாது. இன்னொன்னு growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது உரம் கொடுத்துருக்கீங்களா? எது ஜீரோ. வெறும் ஜீரோ உரத்துல வந்து இந்த பயிர் நல்லா குரோத்தா வந்திருக்குது. அப்போ டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி மற்றும் மண்ணில நீர்பிடிப்பு திறன் மற்றும் உரங்களுடைய பயன்பாடு வந்து குறைஞ்சிருக்கு விவசாயிக்கு இல்லைங்களா? உர பயன்பாடு வந்து உங்களுக்கு குறைவு. அப்படி உர பயன்பாடு குறையும் போது விவசாயிக்கு ஒரு லாபம் தானே. உரமே கொடுக்காம பயிர் நல்லா ஆரோக்கியம் வளரும் போது லாபம் தானே. இப்போ டாக்ஸல் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நுண்ணுயிர்களால உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பயிருக்கு தேவையான வடிவுல மாற்றி கொடுக்கக்கூடிய திறனுங்கிறது வந்து அந்த நம்ம டாக்ஸல் கொடுக்கும்போது டாக்டர் சாயில் கொடுக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரினால அந்த சத்துக்களுமே வந்து பயிருக்கு முழுமையா கிடைக்குது. எனவே அனைத்து விவசாயிகள் வந்து நம்ம டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு நல்ல வேர் வளர்ச்சி ஒரு நல்ல உற்பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிருங்கிறது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்கும்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.